வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மணத்தக்காளி வச்சு எப்படி புளிக்குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மணத்தக்காளி வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செடியில் ஃப்ரெஷ்ஷாக பறித்தது. இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கான பொருளெல்லாம் பார்த்துடலாம். 10 to 15 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாணலில் எண்ணெயை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததும் மணத்தக்காளி தான் போடணும். அது வந்து வெடிக்கும். அதனால் ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க. அது ஃபுல்லாக வெடித்த பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா அது நல்லா வெடித்தாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்ம அதுதான் எண்ணெயில் போடணும். இப்போ தக்காளி அப்புறம் வெங்காயம் 2மே போட்டு நல்லா வதக்கணும். மணத்தக்காளி வச்சு வத்த குழம்பும் வைக்கலாம். இதே மாதிரி ப்ரொசீஜர் தான். ஆனால் அது வந்து காய வச்சு பேக்கெட் போட்டு கடையிலலாம் இருக்கும். இது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்போவே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் எல்லாத்தையுமே கொட்டிடலாம். 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில் நல்லா வதங்குற அளவுக்கு. இது 3மே நல்லா வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மணத்தக்காளி பழத்தை வந்து நம்ம வெறும் வாயிலே சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப நல்லது. வாய் புண்ணுக்கெலாம் சாப்பிட சொல்லுவாங்க. சின்ன வயசில் நாங்கள் அடிக்கடி சாப்பிட்ருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து புளி ஊற வச்சுருக்கோம். நமக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் நிறையா வைக்கிறதால. இப்போ நல்லா வதங்கிடுச்சு காயெல்லாம். அதில் புளியை கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு மிளகாத்தூள். நாங்கள் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம். புளிக்குழம்புனா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் ஒரு 3 கிளாஸில் பெரிய கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். குழம்பு நல்லா கொதித்து கட்டியாக வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தண்ணி கொஞ்சம் நிறைய தான் ஊற்றிருக்குறோம். இந்த மணத்தக்காளியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாமே இதை ரெகுலராக சாப்பிடலாம். மணத்தக்காளியோட கீரையிலையும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் மணத்தக்காளி கீரை, தண்டு இதெல்லாம் சூப் வச்சு குடிப்பாங்க. அப்புறம் ஃபீவர் வந்தவங்களாமே அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்தாலே வாய் கசப்பாக இருக்கும்ல, அதனால் இந்த கீரையை வந்து நம்ம துவையல் அரைச்சிலாம் சாப்பிட்டோன்னா அந்த மாதிரி நமக்கு தெரியாது, வாய் கசப்புலாம் இருக்காது. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இதில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். இந்த குழம்புல வந்து பூண்டு சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி எங்கள் வீட்டில் பூண்டு இல்லாததால் நாங்கள் சேர்க்கலை. எப்பயுமே பூண்டு சேர்த்து தான் வைப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. மிளகாத்தூள் வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கட்டியாகவும் இருந்தால் புளிக்குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ அடுத்தது நம்ம டேஸ்ட்டுக்காக வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் எண்ணெயில் தாளித்து கொட்டிட்டோம். இது நல்லா வாசனையாகவும் இருக்கும் புளிக்குழம்புக்கு. இந்த மணத்தக்காளி எல்லாமே மேலே மிதந்து வந்துடுச்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் மணத்தக்காளி செடி இருக்குதுன்னு சொன்னோம்ல. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் மணத்தக்காளி சூப்பு, அப்புறம் மணத்தக்காளி கீரையை வச்சு துவையல் அதெல்லாம் போடுறோம். உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம குழம்பு ஃபுல்லாக தாளிச்சாச்சு. கடுகுலாம் போட்டு தாளிச்சிட்டோம். இப்போ நம்மளோட குழம்பு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது வந்து ஃபீவர் டைம்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்தவங்கலாம் சாப்பிட்டா வாய்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடான ஒயிட் ரைஸில் இந்த குழம்பு சர்வ் பண்ணி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்